Hi viewers, தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான புடலங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு 5லிருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக வறுபட்ட உடனே இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா வறுபட்ட உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி தயாராகிருச்சு. குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3லிருந்து 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கின உடனே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அப்புறமா 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூடவே 250 கிராம் புடலங்காயை உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா காய வேக விடலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற விட்டு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் கெட்டியாக ஆயிரும். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு அருமையாக ரெடி ஆயிருச்சு. சுவையான புடலங்காய் குழம்பு தயாராகிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.